ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மவி ஸ்டடி டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்கௌண்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க அக்கௌண்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அது பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறப்போ இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு ரூல்ஸ் தாங்க. இப்போ பிஸ்னஸில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வைங்க, அதை வந்து டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோமா கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணுறோமாங்கிறது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ 5000 ருபீஸ்க்கு ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி என்னென்ன அக்கௌண்ட் வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட் ஒன்று வரும், கேஷ் அக்கௌண்ட் ஒன்று வரும். காசுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம சேல் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போது இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம எங்கே என்ட்ரு பண்ணணும்? டெபிட்லையா கிரெடிட்லையா? இல்லை இந்த கேஷ் அக்கௌண்ட்டை தான் எங்கே என்ட்ரு பண்ணுவோம்? இந்த டவுட் வருது இல்லையா? இதுக்காக தான் நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸ் படிக்கிறோம். கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன அக்கௌண்ட் எங்கே என்ட்ரு பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பார்க்கலாமா கோல்டன் ரூல்ஸ் பற்றி? இதில் வந்து 3 அக்கௌண்ட் இருக்குங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதாவது ரிசீவரை டெபிட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும், கிவரை கிரெடிட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போது பிஸ்னஸ்குள்ளே என்ன வருதோ அதை வந்து நம்ம டெபிட் சைடு என்ட்ரு பண்ணுவோம். பிஸ்னஸை விட்டு எது வெளியே போகுதோ அது எல்லாத்தையுமே கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம். நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போது பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் இது எல்லாமே டெபிட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இதே பிஸ்னஸ்க்கு வரக்கூடிய இன்கம், ப்ராஃபிட் இது எல்லாமே நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னுமே கிளியராக புரியும். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேஷ் பெய்டு டு அன்பு ₹10,000 பை செக். இப்போது செக் மூலயமா அன்புங்கிற ஒரு பர்சனுக்கு 10,000 ருபீஸ் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? அப்போ இதில் என்னென்ன அக்கௌண்ட் வரும்? அன்புங்கிற ஒரு அக்கௌண்ட் வரும், பேங்க் அக்கௌண்ட் வரும். பேங்க் அக்கௌண்ட் எப்படி வருதுன்னா, நம்ம செக் மூலயமா தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? காசாக கொடுக்கல, செக் மூலயமா கொடுக்குறோம். செக்கெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பேங்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 2 அக்கௌண்ட் வருது. அன்புங்கிற ஒரு அக்கௌண்ட் வருது, பேங்க் அக்கௌண்ட் வருது. சரி, இப்போ இந்த அன்புங்கிற அக்கௌண்ட்டை எங்கே என்ட்ரு பண்ணணும்? டெபிட்லையா கிரெடிட்லையா? அன்புங்கிற அக்கௌண்ட்டை நம்ம டெபிட்டில் என்ட்ரு பண்ணோம். வை? பிகாஸ் அன்பு வந்து நம்மக்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறவங்க யார்? ரிசீவர். அப்போது டெபிட்டில் என்ன பண்ணணும்? டெபிட் த ரிசீவர். ரிசீவரை வந்து டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். அன்புங்கிற அக்கௌண்ட்டை வந்து டெபிட்டில் போடுறோம். கிரெடிட்டில் என்ன போடுறோம்? பேங்க் அக்கௌண்ட்டை போடுறோம். ஏன்னா பேங்க் மூலியமாக தானே காசு போகுது. ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ கிரெடிட் சைடில் பேங்க் அக்கௌண்ட்டை போடுறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹5,000. 5,000க்கு நம்ம ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபர்னிச்சர் 5,000 மதிப்புள்ள ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது? ஃபர்னிச்சருங்கிற ஒரு பொருள் வருது. பிஸ்னஸை விட்டு என்ன போகுது? கேஷுங்கிற ஒரு பொருள் போகுது. ஏன்னா கேஷை கொடுத்து தான் அந்த ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கோம். அப்போது ஃபர்னிச்சர் எந்த சைடு வரும்? எஸ், டெபிட் சைடில் தான் வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் சைடில் தான் நம்ம ஃபர்னிச்சரை என்ட்ரு பண்ணுறோம். கிரெடிட் சைடில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணுவோம்? கேஷை. ஏன்னா கேஷ் தான் கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுறோம். கிரெடிட் சைடில் என்ன வரும்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் தான் நம்ம பிஸ்னஸை விட்டு போகுது. ஸோ கேஷை வந்து நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பெய்ட் ரெண்ட் ஆஃப் ₹5,000 இன் கேஷ். இப்போது நம்ம வந்து ரெண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கோம். 5,000 ரெண்ட் வந்து கேஷால் பே பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன அக்கௌண்ட் வரும்? ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் வரும். சரி, இப்போ ரெண்ட் வந்து நமக்கு பிஸ்னஸ் பொறுத்தவரை என்ன? நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், நமக்கு ஒரு செலவு தான். ஸோ எக்ஸ்பென்சஸ், லாஸஸ்லாம் நம்ம எங்கே என்ட்ரு பண்ணுவோம்? டெபிட் சைட். எஸ். ஸோ டெபிட்டில் தான் என்ன பண்ணுவோம்னா ரெண்ட் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணுவோம். அப்போ கிரெடிட்டில் என்ன பண்ணுவோம்? எஸ், கேஷை வந்து என்ட்ரு பண்ணுவோம். கேஷ் அக்கௌண்ட்டை தான் கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணுவோம், ஓகேங்களா? இவ்வளோ தான் கைஸ் கோல்டன் ரூல்ஸ். நீங்கள் ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கோல்டன் ரூல்ஸை வந்து நல்லா படித்து பாருங்கள். அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன வரும், ரியல் அக்கௌண்ட்டில் என்ன வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன வரும், டெபிட் என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் என்னெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஜேர்னல் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.